بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக இந்த நிஅமத்தை இந்த கல்குடா தொகுதியிலிருந்து வாழைச்சேனை, மிராவோடை, மாஞ்சோலை, அதே போன்று காவத்தமனை, ரஜித்தான தொடர்க்கம் சுமார் எங்களுடைய ஊரிலிருந்து 55 ஹாஜிகள், அதில் 30 ஹாஜிகள் அல் பயான் ட்ராவல்ஸினூடாக என்னோடு பயணிக்க இன்று வருகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த பயணம் வேறு உல்லாச பயணமும் அல்ல, ஓய்வெடுக்கக்கூடிய பயணமும் அல்ல. இது அருள் நிறைந்த பயணம், தியாக பயணம், ஒரு குடும்பத்தின் சரித்திரத்தை சமர்ப்பிக்கின்ற பயணம், உம்மத்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயும் தந்தையும் மகனும் சேர்ந்து உம்மத்தாக செய்த ஒரு பயணம். ஒரு தனி மனிதரை அல்லாஹு தஆலா உம்மத்தன் என்று கூறுகின்ற சிறப்புமிக்க ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தனது உடம்பில் எல்லா நரம்புகளிலும் இசைவாக்கம் அடைய செய்து அவர் எப்படி ஒரு உம்மத்தாக வாழ்ந்தாரோ, எப்படி கலீமுல்லாவாக அல்லாஹ்வுடைய நேசராக, அல்லாஹ்வுடைய தோழனாக, அல்லாஹ்வுக்கு முழுதாக கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, அத்தகைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த பயணத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக, கச்சிதமாக இந்த பயணத்தை நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. சிறப்புமிக்க இந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்திலே ஏன் இந்த இடத்திலே அவர்கள் வர வேண்டும்? உண்மையில் வெளிநாட்டு பயணம் என்றால் அதற்குரிய பொதிகளையோ அங்குள்ளவர்களுக்கு பொருட்களை கொடுப்பதற்காக வேண்டித்தான் வருவார்கள். ஆனால் இந்த பயணம் அப்படி இல்லை. இந்த பயணம் இது ஒரு ஆன்மீக பயணம் என்பதால இந்த பயணத்திலே அவர்கள் எங்களிடம் முதல் செல்வது, எங்களுக்கும் துஆ செய்து கொள்ளுங்கள், எங்களுக்கும் இந்த பணியை அல்லது இந்த கடமையை, இந்த இபாதத்தை இந்த மண்ணிலே போய் செல்வதற்கு நீங்க துஆ செய்யுங்கடா எங்கள் பாரி ஒரு பொறுப்பை தந்து அனுப்புகின்ற ஒரு பயணம் இது. இந்த பயணம் என்பது இபாதா அல் பதனியா அல் மாலியா, அதாவது உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் உள்ள பயணம். அதே போன்று ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு நகர்கின்ற போது அந்த நாட்டில் உள்ள அனைத்து இசைபாக்கங்களையும் நாங்கள் உள்வாங்கி அதற்கேற்ப நடக்கின்ற பயணம். எனவே எல்லா அசௌகரியங்களையும் சகித்துக் கொள்வது, இன்னல்களை சகித்துக் கொள்வது, இவை அனைத்துக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது. அதுதான் சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது வாழ்விலே ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் சோதனை தான். பல சோதனைகள் அடைந்தார்கள். நான் நபி அழைத்தார்கள், அந்த அழைப்பு பணிக்கிலே பல சோதனைகள். தான் சிறுவனாக இருக்கின்ற போது அல்லாஹ்வை விட்டு கற்களையும் கற்பாறைகளையும் வணங்கும்படி கட்டளையிட்ட சமயத்திலே அதை அவர்கள் முற்றுமுழுதாக எதிர்த்தார்கள். அவரை படும் பயங்கரமான ஒரு சோதனை, பயங்கரமான தண்டனை, நெருப்பு குண்டுக்குள் போடப்பட்டார்கள். யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். பாருங்க, நெருப்பு நாம
நெருப்புன்னு சொன்னாலே எங்களுக்கு பயம், வாயால் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கே பயம். அத்தகைய நெருப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தையோ உடல் உறுப்புகளையோ சுடவில்லை, கட்டப்பட்ட கயிறை சுட்டு அவரை விடுதலையாக்கியது. ஆனால் நம்ரூத்துடைய உள்ளத்தையும் சமூகத்திலிருந்து அவர் பொய்யன் என்பதையும் காட்டியது. எனவே ஆரம்பத்தில் அந்த சோதனையில் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அந்த நாட்டிலிருந்து மக்கமா நகரத்தை நீண்ட சரித்திரங்கள் சில உலமாக்கள் உங்களுக்கு உபதேசம் செய்ய இருக்கின்றார்கள், குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டியிருப்பதால். எனவே அங்கு மக்கமா நகரத்துக்கு சென்று அங்கும் ஒரு சோதனை. யாருமற்ற பாலைவனத்திலே எந்த உதவியும் இல்லாத, தண்ணீர் கூட இல்லாத வறண்ட பாலைவனத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுடைய மகனையும் மனைவியையும் விட்டு விட்டு என்னை சந்திக்க வாங்கலது. அப்போ அவர்கள் போகின்றார்கள். போகின்ற நேரத்தில் கூட மனைவி கேட்கின்ற எங்க போறீங்களோ ஒன்றும் செல்லல. பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றா மனைவியோ பிள்ளைகளோ பொறுப்போ ஆட்சியோ அதிகாரமோ எதையும் தூக்கி எறிந்து விட்டு போனார்கள். அப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கின்றார், எங்க போறீங்கன்னு. மனைவிமார் அப்படி நான் கேட்கிறேன், ஒன்றும் செல்லா போறாரு, எங்க போறாரு, எங்க போறீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி என்றால் சென்று வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். இங்க வாங்க சார், சார் இங்க வாங்க, முன்னுக்கு வாங்க சார். எனவே அத்தகைய நேரத்தில் கூட அவர்கள் தனது மனைவி சொன்ன வார்த்தையை அல்லாஹ்வுடைய கட்டளையா, நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனையில அவர்கள் பொறுமையை கைகொள்கின்றார்கள், அமைதிப்படுத்துகின்றார்கள், இறையச்சத்தோடு இருக்கின்றார்கள், இஹ்லாஸோடு இருக்கின்றார்கள். பச்சிலம் பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவு வறண்டது, நாக்கு மேல் ஒட்டியது. இப்போது உயிருக்கு போராடுகின்றார்கள். இருந்தாலும் கணவன் அல்லாஹ்வை சந்திக்க போகின்றார். மண்ணு செல்வம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் இறக்கிய மாதிரி அல்லாஹ் இறக்குவாண்டு அந்த ஒரு உதவியை அவர்கள் வேண்டி நிற்கவில்லை. அவர்கள் சஃபா மர்வா, சஃபாவுக்கு போகின்றார்கள். பெரிய மலை, இப்போ உள்ள மலை உடைக்கப்பட்டு அது காட்சிப்படுத்துவதற்கு சின்ன ஒரு துண்டு மலை இருக்கின்றது, ஒரு இதில் பெட்டி வடிவத்தில் இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் பாதுகாப்பாக. எனவே அத்தகைய அந்த மலையிலே உயரத்திலே மகனுக்காக வேண்டி தண்ணீர் தேடுகின்றார்கள். மருவ பக்கம் பார்க்கின்றார்கள், தண்ணீர் அது காணல் நீராக இருக்கின்றது. அதிலையும் சோர்வடைகின்றார்கள். இருந்த போதிலும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று 7 தடவை கொஞ்சம் வேகமாக நடக்கின்றார்கள். சயீதன் செல்வது அந்த இபாதத்தை தான் செய்வது. எனவே அதில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்க இறுதியாக அல்லாஹ்வுடைய அழைப்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஒரு சிறிய ஒரு துவாரத்தை இடும்படி அவர்கள் தனது இறக்கையினூடாக அவர்கள் அந்த துவாரத்தை இடுகின்றார்கள். தண்ணீர் கட்பாறையிலிருந்து எப்படி தண்ணி வார உடனே ஊட்டெடுக்கின்றது, குடிக்கின்றார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கின்றார்கள், அதிசயம். அல்லாஹ்வை உடனே சுஜூது செய்து புகழ்கின்று, ஜம் ஜம், நில் நில். அன்றையிலிருந்து 8 அடி ஆழம் 8 அடி அகலம், வற்றாத நீரூற்றாக பல கோடிக்கணக்கு கலங்களிலே தண்ணீர் எடுத்தாலும் வற்றாத நீரூற்றாக, சிஃபாவுல் மூமின், மூமின்களுக்கு ஒரு நோய் நிவாரணியாக, அருள் பெறும் மருந்தாக அல்லாஹ் இன்று வரைக்கும் வைத்தது. அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வை முற்றுமுழுதாக அடிபணிந்து கட்டுப்பட்டார்கள். அதற்கு பின்னால் பாருங்கள் சகோதரர்களே, மீண்டும் சந்திக்கின்றார்கள் அடுத்த பெரும் சோதனை. அந்த சோதனை தான் இன்னி அரா ஃபில்மனாமி அன்னி அதுபகுக்க ஃபல்லொரு மாதா தரா. திடீரென்று மகனிடம், பாப்பா மகனே இரவு கனவுண்டு கண்டன், உங்களை அறுத்து பலியிட. எப்படி இருக்கு சகோதரர்களே? 3 நாள் அந்த கனவு, நீண்ட கனவு, 3 நாளும் பார்க்கின்றார்கள். 3 நாளும் அதே கனவு இப்போது நினைத்து கொண்டார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய அருள் அன்று. அவர்கள் சோதனையை நினைக்கல. மாட்டை சொன்ன மான் என்ன சொன்னா தெரியுமா? கால யாபத்தி ஃபால் மாத்துவங்கள், எனது பாசத்துக்கும் நேசத்துக்கும் அன்புக்குமைய தந்தையை இஃபால் மாத்துவங்கள், அல்லாஹ் ஏவியதை செய்யுங்க. பாருங்க அந்த மகனுடைய ஈமானுடைய வலுவை பாருங்க. நம்ம இதில் கை ஓங்கினால கவனம் வன்மன்னைனுக்கு அடிப்பேன்னு சொல்ற காலம் இது. எனவே சகோதரர்களே, மகண்ட கழுத்தறுக்க பிறண்டு வாப்பாட்ட சொன்னதுக்கு, வாப்பா சொன்னதுக்கு மகன் சொன்ன எனது அருமை தந்தையை நிறைவேற்றுங்க. எந்த அளவுக்கு ஈமான் அந்த குடும்பம் பாருங்கள், அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டார்கள் என்று. எனவே அந்த சோதனையிலே
வெற்றி பெறுகின்றார்கள். அதுதான் அங்கு மினாவில் போய் மகனையும் கூட்டி போய் அறுக்கின்ற நேரத்திலே கையிலே மகனையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு போகின்ற நேரத்தில் ஷைத்தான் வந்தான். வாப்பாட்ட கூறல, மகனை பெண்ணுக்கு வந்து இஸ்மாயில் எங்கே போகிறீங்க, வா பெண்ணை கொண்டு போகிறார், உங்களை கொலை செய்ய கொண்டு வந்தார். ஷைத்தானுக்கு சாட்டடியாக மகன் தான் அடிச்சார் கல்ல. ஷைத்தான் ரஜூம் ஷைத்தான், ஷைத்தானுக்கு எறிஞ்சார். கவனம் உண்டு. 3 இடத்திலையும் மறைத்தால் அதுலையும் படுதோல்வி அடைந்து இடுப்பு முறிந்து ஓடினான் ஷைத்தான். எனவே அதுலையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பை கொடுத்தான், அதுலையும் வெற்றியை கொடுத்தான். இப்படியெல்லாம் அவர்கள் செய்த தியாகம், அந்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் சகோதரர்களே இஸ்லாத்தின் 5 கடமைகளில் இறுதி கடமையாக அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜை எல்லோருக்கும் அல்லாஹு தாலா நிறைவேற்றும்படி கூறவில்லை. யாரும் துல்ஹஜ் மாத ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்று வசதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், யாரு வருடத்திலே கணக்கிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு செல்வந்தர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜகாத்து கடமை, இவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை. பணத்தோடும் உடலோடும் தொடர்பட்டது. அதனால்தான் மனிஸ்தத்தா மின்கும் இலை சபீலா, உடல் பலமும் பணப்பலமும் இருந்தால் நீங்கள் போங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இத்தகைய ஒரு பாரிய ஒரு கடமையைத்தான் இந்த ஊரிலிருந்து செல்ல இருக்கின்றார்கள். எங்களுக்கு பார்ப்பதற்கு இது ஒரு சர்வ சாதாரணமாக நினைக்கலாம். நாங்கள் எதுக்கெல்லாம் பெரும் விழாக்களை கொண்டாடுகின்றோம், இத்தகைய பணிகளை என்ற ஆதங்கத்தை நான் சொல்ல வேண்டும். உண்மையிலே சகோதரர்களே, சரியாக எங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய கடமை பற்றி இன்னும் தெளிவாக அவருடைய உள்ளத்திலே உள்வாங்கவில்லை, செல்லப்படவும் இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் கொத்துபாவை ஒரு 6 மாதத்துக்கு முதல் சொல்லணும். நாங்கள் ஓதினா ட்ராவல்ஸுக்கு ஆட்கள் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் கொத்துபா ஓதினா மௌலையுடைய கொத்துபா வெளியாட்டு போகக்குள்ளேயே ட்ராவல்ஸுக்கு ஆட்கள் சேர்க்காரு என்று சொல்லுவாங்க. இதனால மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு காலத்தில் தான் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி அல்ல. ஏண்டால் இந்த கடமையை எத்தனை பேர்கள் தனது நிலத்தை வாங்கி போடுகின்றார்கள். அடுத்த வருஷம் பார்ப்போம், கொஞ்சம் இன்னும் உழைச்சிட்டு பார்ப்போமே கேட்டா. ஒருவர் ஒரு ஹாஜியிடம் இருக்கின்றார்கள், பல தடவைகள் பல வருடங்கள் அவர்களிடம் போய் சென்று கட்டாயம் ஹஜ்ஜி செய்யணும் அந்த ஆசையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் உருவாக்கினார்கள். ஆசையை, அல்லாஹ்வுடைய தேற்றத்தை, அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த ஆசையை உருவாக்கியதன் காரணமாகத்தான் முற்றுமுழுதாக வழிபட்டார்கள். எனவே இத்தகைய பாரு மிக்க, மதிப்பு மிக்க, கண்ணியமிக்க, நீங்க பாருங்க, ஹஜ்ஜிக்கு போய் வந்தா ஒரு சின்ன ஒரு தவறை செய்யுங்கள, மௌலையை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு ஹாஜி வானீங்க, அப்போ அவருக்கு ஒரு இசைப்பாக்கம் அடையும், ஒரு அழகான வெண்ணிற ஆடை அணிவார். அவருக்கு ஒரு வந்து நான் கௌபத்துல்லா போயிருந்த உண்மைதான், எவ்வளோ பொய்ய சொல்றீங்க, எவ்வளோ நடத்தமாக இருக்குன்னா, ஹஜ்ஜு என்பது அது ஈர்ப்பு சக்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜை உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். ஒரு ஹாஜி மக்காவுக்கு சென்று அவர் வந்து மீண்டும் 10 வருடத்துக்கு பின்னால் சென்றாலும் அந்த 10 வருடத்துக்கு இடைப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அது ஒரு காந்த சக்தி மாதிரி அந்த கௌபத்துல்லா சந்திக்கின்றது. எனவே இத்தகைய பாரிய ஒரு பொறுப்புகளை சுமந்து இந்த மண்ணிலிருந்து துயூஃபுர் ரஹ்மான் உங்களுடைய விருந்தினராக, அல்லாஹ்வுடைய விருந்தினராகவும், உங்களுடைய ஹலீஃபத்து பொறுப்பாளர்களாகவும், ஜனாதிபதி ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுப்பார். அந்த பொறுப்புகளை ஹலீஃபான்னு சொல்வது அமைச்சர். இந்த அமைச்சர் தான் இவர்கள். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அமைச்சர்கள். ஆனாலும் இந்த ஊரிலிருந்து உங்களுடைய பிரதிநிதியத்தான் இவர்கள் செல்கின்றார்கள். உங்களுடைய பிரதிநிதி என்ன செல்கின்றார்கள்? யா அல்லாஹ், இன்னாருக்கு இத்தனை நோய்கள் இருக்கின்றது, இத்தனையோ கடன் தொல்லைகள் இருக்கின்றது, இத்தனையோ இதெல்லாம் இருக்கின்றது, எத்தனையோ கஷ்டப்படுகின்றார். யா அல்லாஹ், என்னிடம் வந்து முறையிட்டார், உன்னுடைய வீட்டுக்கு கௌபத்துல்லாவுக்கு முன்னால் நான் முறையிடுகின்றேன், சாட்சி பகர்கின்றேன், யா அல்லாஹ் மன்னித்துக் கொள்வாய் என்று கண்ணீர் வடித்து கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் மன்னிப்பான், அருள் செய்வான். அத்தகைய நேரத்திலே இத்தகைய ஹாஜிகள் எல்லாம் மக்காவுக்கு போகும்போது எத்தனை பேர்கள் வந்து எங்களையும் சேலுங்கள். அத்தகைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்புக்கு செவிமடுத்து அந்த அழைப்புக்கு உள்வாங்கப்பட்டு அந்த அழைப்பின் அருளின் காரணமாகத்தான் இத்தகைய அந்த பெண்களும் ஆண்களுமாக செல்கின்றார்கள். ஹாஜிகளே, உங்களுக்கு ஒரு விடயத்தை சென்று நான் அடுத்தை கொடுக்கின்றேன். நீங்கள் அனைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுப்பை ஏற்று போற அந்த கடமையை
அழைப்பை ஏற்றுச் செல்கின்றீர்கள். அங்கிருந்து வருகின்ற போது வாங்க ஹாஜி, நீங்க அங்க நிக்க வேணாம். எனவே நீங்கள் அனைவரும் அங்கு சென்று உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்பை சுமந்து வரணும். தாடி இல்லாம போனா தாடியோட வாங்க. அங்க போய் விக்டேசர் எடுத்து சிறிய வாரண்டைக்கு வலிக்க விடவே மாட்டேன், நீங்க வலிக்கவும் கூடாது. அப்படி வலிச்சிங்கன்னா உங்களோட ஹஜ்ஜில சரியான முறையில் நீங்க செய்யவில்லை என்று அர்த்தம். எனவே நீங்கள் அந்த ஹஜ்ஜை சரியாக செய்யவில்லை என்று அர்த்தம். எனவே சரியான பொறுப்புகளோட வாங்க. அந்த கௌபத்துல்லாஹ் கேளுங்க, இப்படி கேளுங்க, யா அல்லாஹ், நான் ஊருக்கு சென்று உனக்கு திருப்தியான மனிதனாக வாழ்வதற்கு நீ அருள் செய். இல்லை என்றால் இந்த மண்ணிலே நான் அடங்குவதற்கு நீ அருள் செய் என்று தான் கேட்கணும். ஏண்டா அந்த இடத்திலிருந்து திரும்பி வந்த மாதிரி இருக்கணும். ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்து அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள். எனவே அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவர்களாக வந்து மீண்டும் அனைத்தையும் நாங்கள் மறந்துவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களாக வாழ. மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே அதில் சிறந்தவன் ஹைரல் ஹத்தா தவ்வாபின், தௌபா செய்யக்கூடிய. எனவே அத்தகைய பொறுப்புகளை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சுமந்து வருகின்ற நீங்கள் மிக கவனமாக நாங்கள் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். எனவே வருடம் எமது பள்ளி வாயிலிருந்து இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு சந்தோஷமாக நிர்வாகிகளும் ஜமாத்தார்களும் இங்குள்ள இமாம்களும் அனுப்புவது வழக்கம். அத்தகைய எங்களுடைய இந்த பள்ளிவாயிலிருந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தலைமையிலே சுமார் 30 பேர் செல்கின்றார்கள். ஏராவிலிருந்து 10 பேர் 40 பேர் பஸ் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது. அது வரைக்கும் உங்களுடைய உதவியும் அமைதியும் தேவை என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله رب الرحمن الرحيم يا رحم உள்ளவனே கண்ணியமானவனே யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் புனிதமான உன்னுடைய பைத்துல்லாவை சந்திப்பதற்காக யா அல்லாஹ் தயார் நிலையிலே ஹாஜிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மான், உடைய பிரயாணங்களை லேசிப்படுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், உடைய பிரயாணங்களை லேசிப்படுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், உரிய இடத்தை யா அல்லாஹ் நல்ல முறையிலே சென்றடைவதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் அனைவரும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஊர் மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஊரில் ஏற்படுகின்ற சகல விதமான கஷ்டம், பிரச்சனை, நெருக்கடிகள், பாவங்களையும் இல்லாமல் ஆக்கி வைப்பாயாக. சகல நிலைமையிலும் உனக்கு பயப்பட்டு தக்குவாவோடு வாழ்ந்து அதே நிலையிலே மரணிக்கக்கூடியவர்களாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உறவுகள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ சிரமப்படுகிறார்களோ அனைவரையும் யா அல்லாஹ் சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன் வாழ் மக்களை நீ பாதுகாப்பாயாக. அவனோட உடல் பொருள் சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், புனிதமான மஸ்ஜித் அக்ஸாவை எங்களுடைய கையிலே தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அதற்காக பல தியாகங்கள் நடக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனை பெண்களுடைய மானங்கள் போக்கப்படுகிறது யா அல்லாஹ். எத்தனை உயிர்கள் பலி கொடுக்கப்படுகிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், மரணித்தவர்களை ஷஹீதுகளாக உன்னுடைய பட்டியலில் சேர்த்தருள்வாயாக. அங்கே நோயிற்றவர்களின் நோய்களை குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய உள்ளத்திலே நிம்மதியை உண்டாக்குவாயாக, ஈமானிலே யகீன் உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله عليه وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. எங்களுடைய பயான் பிரவாசிக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்து நாங்கள் அனுமதி கேட்ட போது அழகான முறையில் திட்டமிட்டு குடியூட்டப்பட்ட அழகான சந்தமைக்கு பரிவாய நிர்வாகம், அதே போன்று உலமாக்கள், ஹதீஸ் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துள்ளோம்.